லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் இந்திய தேசிய கொடியை அகற்றிவிட்டு காலிஸ்தான் கொடியை ஏற்றிய சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய நபரை தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளது. காலிஸ்தான் பிரிவினைவாத அம்ரித்பால் சிங்கிற்கு எதிராக பஞ்சாப் காவல்துறை நடவடிக்கை எடுத்ததை கண்டித்து லண்டனில் அவருடைய ஆதரவாளர்கள் கடந்த ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடியை அகற்றிவிட்டு காலிஸ்தான் கொடியை ஏற்றினர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய புலனாய்வு அமைப்பினர் இங்கிலாந்தைச் சேர்ந்த இந்தர்பால் காபாவை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 45ஆக உயர்ந்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. இதனால் தலைநகர் நைரோபி மற்றும் அருகே உள்ள மச்சகோஸ் கவுண்டி உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டும் உடைமைகளை இழந்தும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மழை மேலும் தொடரும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் கொட்டி தீர்த்த பேய் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 155 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 236 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தான்சானியா பிரதமர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.